ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி கைஸ் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐயோ என்னடா எடுக்க போகிறோம். ஆக்சுவலி கைஸ் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிராவிட்டி ஃப்ரூட்டுன்னு வாயில வருது. கார்டியமெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறோம். ஆக்சுவலி கைஸ் இருக்கேன். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம கார்டியமன் எடுக்கிறதுக்கு முன்னாடி பல ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா சில ஃபைட்டிங் ஸ்டைல்ஸில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. லிட்ரலி நீங்கள் எல்லா ஃபைட்டிங் ஸ்டைல்ஸையும் ஒன்று அன்லாக் பண்ணும்போது 400 வேணும். ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம C1 இந்த ஃபைட்டிங் ஸ்டைல் இருக்கும். டார்க் ஸ்டெப் டீச்சர்னு ஒருத்தர் இருப்பான். ஓகே, இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபைட்டிங் ஸ்டைல் ஒரு கேவலமான ஃபைட்டிங் ஸ்டைல். சாஞ்சி ஃபேன் அஞ்சுனா சாரி, இருந்தாலும் ஒரு மாதிரி கேவலமான இதுதான். இது கிரைண்ட் பண்ணுறதும் ரொம்பவே எரிச்சல். இல்லை டெத்து ஸ்டெப்னு ஒன்று பண்ணி வச்சுருப்பானுங்க பாருங்கள். இது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அதுவும் இருக்கும். எனக்கு தான் சரியான எரிச்சல். எவனை தொந்தரவு பண்ணி டேய் சேவ் ஜோன்ரா சூப்பா. ஓகே கைஸ், ஓகே இது ஃபஸ்ட் ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா பைரட் ஸ்டார்டரா என்னமோ பக்கி இருக்கிற இடத்துல இருப்போம். செகண்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் கன்ஃபோ. இது பார்த்தீங்கன்னா சர்மேஜர் ஐலாண்ட் அந்த மாதிரி ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கிடக்கும். இதுலேயும் 400 மாஸ்டர் எடுக்கணும் ப்ரோ. சூப்பர் ஹியூமன் எடுக்க பார்த்தீங்கன்னா 300 போதுமேன்னு கேட்டிங்கன்னா சூப்பர் ஹியூமன் எடுக்க எல்லா ஃபைட்டிங் ஸ்டைல்லையும் 300 இருந்தால் போதும். பட் இதுலேயே V2 எடுக்கணும். நம்ம அதையும் 400 பண்ணோம். ஓகே, இப்போ இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் 300 பண்ணிட்டு 400 பண்ணிடுங்க. 400 பண்ணிட்டு இதில் ஒரு 400 ஓகேவா. சாரி, இதுலேயும் ஒரு 300 400 டோட்டலாக எடுக்கணும். இதில் 500 ஆக்சுவலி பண்ணணும். ஏன்னா நம்ம ட்ராகன் டேலண்ட் எடுக்கணும். உனக்கு 500 கரெக்டாக தெரில. கமெண்ட் பாக்ஸை பார்த்தீங்கன்னா போட்டு விட்றேன். 500 எடுக்கணுமா இது எடுக்கணுமான்னு. ஓகேவா, இதில் 557 இல்லை 500 எடுத்தாலே போதும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஓவராலாக சொல்கிறேன். இது எல்லாத்துலேயும் 300 எடுத்தால் இந்த சூப்பர் ஹியூமனை பார்த்தீங்கன்னா நம்ம அன்லாக் பண்ண முடியும். இது ஒரு கொஞ்சம் நல்ல ஃபைட்டிங் ஸ்டைல்னு சொல்ல மாட்டேன். ஓகே, ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இந்த ட்ராகன் டேலண்ட் இந்த வாட்டர் கன்ஃபோ செம்மையாக இருக்கும். இதுதான் ரொம்ப கேவலமாக இருக்கும். அதில் இன்னும் ஒரு ஃபைட்டிங் ஸ்டைல் மறந்துட்டேன். இதில் எலக்ட்ரிக்கில் ஒரு இது இருக்கும். இதெல்லாம் V2. இந்த மேட் சயின்டிஸ்ட் இருப்பா. இதுலேயே நீங்கள் 300 எடுத்தால் தான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹியூமன் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இது கொஞ்சம் நல்ல ஃபைட்டிங் ஸ்டைல்னு சொல்ல மாட்டேன். மூவ்ஸ் கேவலமாக இருந்தாலும் M1 ஓகே, சும்மா கிரைண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொன்று இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக் ஸ்டைலில் V2 பார்த்தீங்கன்னா 3rd ஸ்டைலில் தான் எடுப்போம். ஓகேவா, மற்ற பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா எடுத்துருவோம். ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா ஷார்க்மன் V2. இதுலேயும் 400 மாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வேணும். ஓகே, இது V2 தானே? ஆமாம், இது V2 தான். இது செகண்ட் ஸ்டைலில் வந்தால் தான் அன்லாக் பண்ண முடியும். ஓகேவா கைஸ், இது என்னடா கத்துறாங்க. ஓகே, இது 400 எடுத்துக்கோங்க. இது திரும்பியும் டெத்து ஸ்டெப்பு. திரும்பி இதை ஒரு தொண்டை பிடிச்ச வேலை. நீங்கள் இது கிரைண்டிங் பண்ணும்போது இதெல்லாம் மாஸ்டர் ஏற்றிட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஓகேவா, இதில் 400 அதே மூவ் செட் தான் இதுலேயும். இன்னும் ஒரு ஃபைட்டிங் ஸ்டைல் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. காட் ஹியூமனுக்கு இன்னும் 2 ரிமைனிங் இருக்குது. இதுலேயும் 400 பண்ணியாச்சு. இன்னும் ஒரு ஃபைட்டிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 எசன்ஸில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஐயோ, சிடிக்கே வச்சோம்னா நம்ம டக்குன்னு அங்கே பறந்து போயிடலாம். ஓகே, ஹைட்ரா ஐலாண்ட் வந்துட்டு ஐயோ நெட்லாக வேறு. ஓகே கைஸ், ஹைட்ரா ஐலாண்டில் இப்படி இங்கே வந்தீங்கன்னா உசோத் இருப்பார். அவர்கிட்ட நீங்கள் இதை தரணும். இது தரணுன்ட்டு இல்லை, ஃபயர் எசன்ஸில் ஒன்று கிடைக்கும். அதை தந்தால் ஃபைட்டிங் ஸ்டைல் அப்கிரேட் எல்லாம் இதெல்லாம் கண்டுக்காதீங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 400 மாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். இதில் பார்த்தீங்கன்னா நான் 600 எடுத்துட்டேன் 2x XP இல்லாமல். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு இந்த ஃபைட்டிங் ஸ்டைல் பிடிச்சி போச்சு. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஃபஸ்ட்டு மூவ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஸ்கில் பேஸ்டு, ஆனால் செம்மையாக இருக்கும் அதோடய எஃபெக்ட். நான் காமிக்கிறேன். இது செம்ம மூவ் ஆக்சுவலி. ஓகேவா, செம்மையாக இருக்குது. ப்ளூ ஃப்ளேமு செம்மையாக இருக்கும். இதை வச்சு தான் நான் ஃப்ளெக்ஸ் பண்ணுவேன் ஆகணும். ஓகே, பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபைட்டிங் ஸ்டைல் இருக்குது. இன்னும் நான் ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா 400 மேக்ஸ் பண்ணேன். ஓகேவா, கடைசியாக பண்ண ஃபைட்டிங் ஸ்டைலாக தான். கிளாக்கு நீங்கள் லொக்கேஷன் மட்டும் நான் காட்டுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா வரணும். இங்கே ஒரு இது மாதிரி இருக்கும். இங்கே ஒரு கோட்டை இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இங்கே லாக்மா பாஸ் வேறு இருப்பான். லாக்மா பாஸ் நீங்கள் அன்லாக் பண்ணலன்னா உங்களுக்கு இந்த கதை மூடி இருக்கும். இங்கேயும் லாக்மா பாஸ்லாம் இல்லை. ஓகே கைஸ், இங்கே ஒரு கொலசியம் மாதிரி ஒன்று இருக்கும். ஓகேவா, அந்த இடிஞ்சு போன இடம் மாதிரி இருக்கும். இங்கே மரத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா வெறும் ப்ரீவியஸ் ஹீரோன்னு. இது உண்மையில ஒரு சூப்பரான ஃபைட்டிங் ஸ்டைலுன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன இது அனிமேஷன் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி மொக்கையாக இருக்கிற மாதிரி லைட்டாக ஃபீல், ஒரு ஓல்டு இது மாதிரி இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும் ஃபைட்டிங் ஸ்டைலு. ஓகே
ஸோ ஃபைனலி கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா காட் ஹியூமனை பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ண போகிறோம் கைஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லா ரெக்யூர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம கிரைண்ட் பண்ணியாச்சு. கையில் சங்கு நாட்டு வச்சுருக்கேன்னு குழம்பாதீங்க, அதோட மாஸ்டி பார்த்தீங்கன்னா தேவை கிடையாது. ஓகே கைஸ், நான் இப்போ போகிற லொக்கேஷன் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஆக்சுவலி இதுக்கு பார்த்தீங்கன்னா மேக்மா ஒரு 20, அப்புறம் ஒரு மிஸ்டிக் ட்ராப்லெட் 10, அப்புறம் ட்ராகன் ஸ்கேல் 10, அப்புறம் ஃபிஷ் டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 20, அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் பெல்லியும் 5K ஃப்ராக்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. ஓகேவா? அப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்க முடியும் அன்லாக் பண்ணாமல். இது கூட இங்கே ஒரு மரம் இருக்கும் கைஸ். ஓகேவா? இந்த மரத்தில் இங்கே ஒரு பிரான்ச்சு மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஒரு கதவு தெரியும். என்னோடய ஃபோனில் பார்த்தீங்கன்னா பெருசாக உங்களுக்கு விசிபிளாக இருக்காது, லைட்டாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபோனில் பெருசாக விசிபிளாக இல்லை. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா சந்தாக இருக்கும். முட்டி முட்டி அப்படியே கீழே வந்துடுங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருப்பான், ஏன்ஷியன் மாங்குன்னு. இவங்கக்கிட்ட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம் கைஸ். இப்போ ஹேன்னு கொடுப்போம். மெட்டீரியல்ஸ் யூஸ்டுன்னு காமிக்குது, ஏன்னா என்கிட்ட கரெக்டாக மெட்டீரியல்ஸ் இருந்ததுனால யூஸ்டுன்னு காமிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா காசு கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா இது பண்ணுறோம். ட்ராகன் ஸ்கேல் அது பார்த்தீங்கன்னா 10 தேவைப்படும். அது எங்கே கிடைக்குன்னா ஹைட்ரா ஐலண்டில் கீழே 2 NPCs இருப்பாங்க, ட்ராகன் ஆர்ச்சர்னு அப்புறம் ரைடர்னு. என்னமோ ட்ராகன் பேர் போட்ட இடத்துல ட்ராகன் ஸ்கேல்ஸ் கிடைக்கும். அப்புறம் ஃபிஷ் டெயில்ஸ் எங்கே கிடைக்குன்னா இங்கேயே முன்னாடி இப்போ நம்ம போன இடத்துல ஒரு NPC இருப்பானுங்க இல்லையா, அவனுங்கிட்ட ஃபிஷ் டெயில் கிடைக்கும். ஃபிஷ் மேனும் போட்டுருப்பானுங்க. மேக்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போகணுன்னு நினைக்கிறேன். அந்த மேக்மா ஐலண்டில் பார்த்தீங்கன்னா அடப்பா டே ஐயோ இவன் மாதிரி இது பண்ணுறாடா. உங்களுக்கு இந்த மாதிரி பவுண்டி அதுக்குள்ள என்ன கிடைக்குது அடி? திரும்பி சண்டை போட மாட்டியா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சண்டை போட்டால் தோத்துருவேன்னு தெரியும், அதுதான் டக்குன்னு அடி. ஓகே, திரும்பி நம்ம ஃபஸ்ட்லேருந்து போன இந்த மாதிரி ஆளுகள்னால போவோம். நீ வேறு ஏதோ பண்ணுவான் பாரு, திரும்பி சண்டைக்கு வரலாம் போடாடே. இப்போ பார்த்தீங்கன்னா வேறு என்ன, மிஸ்டிக் ட்ராப்லெட்ஸ்னு ஒன்று இருக்கும். அது பார்த்தீங்கன்னா செகண்ட் சியோட லாஸ்ட்டு NPCs ஃபர்கட்டன் ஐலாண்டில் இருக்கிற மேலே இருக்கிற NPC அடிச்சிங்கன்னா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்மோர். இந்த 4 தான் தேவைப்படும். ஓகேவா? இந்த முக்கியமாக இந்த ட்ராகன் ஸ்கேலுங்கிறது தான் ரொம்பவே கஷ்டம். மற்றது கூட மோஸ்ட்டாக இருந்துடும். மேக்மோரில் உங்கள்கிட்ட மோஸ்ட்டாக எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும் கைஸ். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா காட் ஹியூமன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஷோகேஸ் காட்டுவோம். ஷோகேஸ் காட்டுறதுக்கான அடிமைங்க இவளுக்கு தான். இது கோழி மண்டைகள். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எடுப்போம். ஃபஸ்ட்டு மூவ் பார்த்தீங்கன்னா ஒரு சோரிங் பீஸ்ட் அப்படின்னு இருக்கும். இது அப்படியே ஒரு டேஷிங் எபிலிட்டி மாதிரி கொஞ்சம் தூரத்துக்கு போயிட்டு டம்னு அடிக்க ஆரம்பிச்சிடும். செம்மையாக இருக்கும் ஆக்சுவலி. இதுதான் எனக்கு காட் ஹியூமன்லேயே பிடிச்ச மூவ்னா இதுதான் எனக்கு பெஸ்ட்டு மூவாகவும் தோணுது. மற்ற 2 மூவ் டம்மியாக எனக்கு தோணுது. 3rd மூவ் அவ்வளோ கஷ்டப்பட்டு மாஸ்டர் எடுத்தால் ஒரு மாதிரி மொக்கையாக இருக்குது 3rd மூவ். ஐயோ நான் பட்டுக்கு ஸ்பேம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். செகண்ட் மூவ் பார்த்தீங்கன்னா காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட் இருக்குது. ஹோல்டு பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டா அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே பர்ஸ்ட் அவுட் ஆகி பார்த்தீங்கன்னா வெடிக்கும். இதில் டேப் எபிலிட்டி இருக்குது. டேப் எபிலிட்டி அது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இது 6K கிட்ட போச்சா, டேப் எபிலிட்டி பார்ப்போம். அப்படியே சும்மா இதை டேப் பண்ணால் எவ்வளோ போகுது. PvPயில் டேப்லாம் பண்ணிருக்க முடியாது, இது இருந்தாலும் ஹோல்டு பண்ணிருக்க முடியாது. இது டேப் எபிலிட்டி நல்ல டேமேஜ் 3827 போகுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தேர்டு மூவ் பார்ப்போம். ஓகே, 3rd மூவ் டொப்புன்னு போய் அடிக்குது. ஓகேவா? சூப்பராக இருக்கும். ஓகே கைஸ், செம்ம மூவ் இது. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி நம்ம செகண்ட் மூவ் ட்ரை பண்ணுவோம். எனக்கு இன்னும் செகண்ட் மூவ் 3rd மூவ் பற்றி எனக்கு பெருசாக தெரியலன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, இது ஃபுல்லாக ஹோல்டு பண்ணுவோம். பாதியில் ஹோல்ட் பண்ணால் வெயிட் நிஜமாலுமா 11000 டேமேஜ் கைஸ். லிட்ரலி பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்த்தே 14000 தான். அதுலேயே பாதி ஹெல்த்தி இந்த ஜஸ்ட்டு ஒரு மூவ் குறைக்குதா. ஆனால் அது ஹோல்டு பண்ணும், அது வேறு. ஸ்டில் இது ரொம்பவே ஓபியான விஷயம். என்னையா கைஸ், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பக்கத்தில் இருக்கிற NPC கூட சேர்ந்து அடி வாங்கிட்டான், அதனால தான் அவ்வளோ டேமேஜ் போச்சு. அப்புறம் M1ஓட கிளிப்பு மட்டும் நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன். அதில் வாய்ஸ் இருக்காது, டேமேஜ் மட்டும் பார்த்துக்கோங்க இருக்குது. இதில் இன்னும் ஒரு அற்புதத்தை பார்த்தேன் கைஸ். உங்களுக்கு கிராவிட்டி பிளேட் இருந்தாலே போதும். கிராவிட்டி பிளேடும் காட் ஹியூமன் இருந்தாலே போதும் ஆக்சுவலி ஒரு எனிமையை காம்போ போடுறதுக்கு. இல்லைங்க, ட்ரை பண்ணுவோம்மா, ஏதோ ஒரு காம்போ புதுசாக நம்மளே கண்டுபிடிப்போம். ஓகே, ஐயோ பறந்து போயிட்டானே. வந்துட்டான். ஓய் செம்ம கைஸ், 13000 ஹெல்த்து போயிடுச்சு. இதுவே கிராவிட்டி பிளேடுக்கு ஸ்டாட்ஸ் இல்லை, அதை நீங்கள் பார்க்கணும். இதுவே நான் ஸ்டாட்ஸ் வச்சுருந்தேன்னா இப்போ எனிமிக்கு ஒரு 20K கிட்ட டேமேஜ் போயிருக்கும். பார்த்தீங்களா? செம்ம காம்போ ஆக்சுவலி. இது காம்போவை திரும்பி போடுவோமா? வெயிட் பண்ணுங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு மூவு அந்த இதில் ஃபஸ்ட் மூவு, அப்புறம் செகண்ட் மூவு, அப்புறம் கீழே வருவான். ஆனால் எனிமே ஓடி போயிடுவான், அது வேறு விஷயம். இருந்தாலும் ஸ்டில் பெஸ்ட்டு ஆக்சுவலி காட் ஹியூமனு. எத்தனை பேருக்கு காட் ஹியூமன் பிடிக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயத்த மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சங்கியன் ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா தேவைப்படாது மாஸ்டரி. சங்கியன் ஹார்ட் எடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. நிறைய பேருக்கு லக் இல்லாமல் சங்கியன் ஹார்ட்டே எடுக்க முடியாமல் இருக்கும். ஆக்சுவலி சங்கியன் ஹார்ட் என்ன கேட்டிங்கன்னா லக் பேஸ்டு தான். காட் ஹியூமன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரைண்ட் பண்ணணும், கொடூரமான கிரைண்டிங் பண்ணணும். தெரில, கொஞ்சம் ஈஸி தான். 2x எக்ஸ்பீரியாக வச்சுருந்தீங்கன்னா, ஐ மீன் மாஸ்டரி. இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு மூவ் யாரோ தொந்தரவு பண்ணுறான். ஓகே, இதில் ஹோல்டெலாம் இல்லை. ஓகே கைஸ், ஓகே காட் ஹியூமன் ஒன்லி காம்போவே பண்ணலாம் போல். அந்தளவுக்கு செம்ம ஓப்பியாக இருக்குது ஸ்டைலு. பெஸ்ட்டு கைஸ், எடுத்ததுக்கு நான் ரெக்ரெட்டே பண்ண மாட்டேன். ஓகே கைஸ், அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன், அது வேறு. ஓகேவா, நீங்கள் நினைக்கலாம் ப்ரோ நீங்கள் கிரைண்டிங் பண்ணி எடுத்துருக்கீங்கன்னு. கிடையவே கிடையாது. நான் மேக்ஸ் லெவல் ரீச் பண்ணிட்டு இந்த V2 எதுவுமே என்கிட்ட கிடையாது. டெத் ஸ்டெப்பு, ஈக்லா, ஷார்ட்மேன் கரெக்டாக அதுதான் நான் ஃபஸ்ட்லேருந்து இது பண்ணேன். ஓகேவா, அதுக்கு ஏன் இல்லாமல் போச்சுன்னா மணி இல்லாமல் போச்சு. அந்த தப்பு நீங்கள் பண்ணிடாதீங்க. கிரைண்டிங் பண்ணும்போதே மாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் 400 பண்ணிடுங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் வீடியோ சொல்லுங்கள்.